சென்னை குன்றத்தூரில் எலி மருந்து வைத்து 2 குழந்தைகள் இறந்த விவகாரத்தில் வீட்டில் அளவுக்கு அதிகமான மருந்து வைக்கப்பட்டது தடயவியல் துறையினரின் முதற்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. இது தொடர்பாக தனியார் நிறுவன ஊழியர் ஒருவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். குன்றத்தூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வரும் கிரிதரன் எலி தொல்லை காரணமாக படுக்கையறை உட்பட வீட்டில் பல பகுதிகளில் எலி மருந்து வைத்துள்ளார். பெஸ்ட் கண்ட்ரோல் என்ற தனியார் நிறுவன ஊழியர்கள் வீட்டில் மருந்து வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இரவில் படுத்து உறங்கிய போது கிரிதரன், அவரது மனைவி பவித்ரா, 6 வயது மகள் வைஷ்ணவி மற்றும் 1 வயது மகன் சாய் ஆகியோருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு நால்வரையும் அருகிலுள்ள மருத்துவமனையில் அக்கம் பக்கத்தினர் அனுமதித்த நிலையில் அவர்களில் 6 வயது மகள் வைஷ்ணவி மற்றும் 1 வயது மகன் சாய் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். கிரிதரனும் அவரது மனைவியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக வீட்டில் மருந்து வைத்த தனியார் நிறுவன ஊழியர் தினகரன் என்பவரை குன்றத்தூர் போலீசார் கைது செய்துள்ளனர். இது தவிர நிறுவனத்தை நிர்வாகி உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்தும் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் நடந்த வீட்டில் தடயவியல் துறை உதவி இயக்குநர் ஜெயந்தி தலைமையிலான நிபுணர்கள் ஆய்வு செய்து தடயங்களை சேகரித்தனர். அப்போது வீட்டில் அளவுக்கு அதிகமாக எலி மருந்து வைக்கப்பட்டதே காரணம் என நிபுணர்கள் தெரிவித்தனர். எலி உள்ளிட்ட பூச்சிகளுக்காக வீடுகளில் மருந்துகள் பயன்படுத்தும் போது வீட்டின் ஜன்னல்களை முழுமையாக திறந்து வைத்திருப்பதும் குறைந்தது ஒரு நாளைக்கு அந்த வீட்டில் வசிக்காமல் இருப்பதும் அவசியம் என்கின்றனர் மருத்துவர்கள். மேலும் இதுபோல் எலி, கரையான் பூச்சிகளுக்கு மருந்து அடிக்கப்பட்ட வீடுகளில் ஏசியை போட்டு கதவை மூடிவிட்டு உறங்குவதும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் எச்சரித்துள்ளனர். பொருளை பின்னாடி திருப்பி பார்த்தாலே நமக்கு தெரியும். இந்த காக்ரோச்சுக்கு யூஸ் பண்ணுற அந்த பென்சில் மாதிரி இருக்கும், இந்த ஆன்டி ரோட் ஜெல்லுன்னு இருக்கும். இதெல்லாம் நம்ம திரும்பி பார்க்கணும். ஸோ அதில் உங்களுக்கு இந்த ரெட் ட்ரையாங்கிள் இல்லை yellow ட்ரையாங்கிள் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா தேர் வெரி டேஞ்சரஸ். ஸோ தே ஹாவ் டு பி ஹேண்டில்டு. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது அட்மோஸ்ட் கேரோட, ஏன்னா அது நம்மளையும் பாதிக்க வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதில் இந்த பாய்சன்ஸ்லவே நம்ம வைக்கிறதுல டாப் மோஸ்ட் அண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் இஸ் ரேட் பாய்சன். ஸோ அதோட விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தி. அது தாக்குறது கூட அது ரிகவரி இஸ் ஆல்சோ வெரி புவர். சம்டைம்ஸ் இந்த மாதிரி இந்த பாய்சன், ரேட் பாய்சன், ஒன் டைப் ஆஃப் ரேட் பாய்சன் வில் டைரக்ட்லி அஃபெக்ட் த ஹார்ட். ஸோ ஹார்ட் இதயத்தை உடனே தாக்கிடும். ஸோ சம்டைம்ஸ் இந்த பல்மனரி எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூச்சு திணறல் அது ஹார்ட் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாமல் பிபி எல்லாம் கம்மியாகி உள்ள ப்ளீடிங் ஆக ரிஸ்க் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது இந்த ரேட் பாய்சன் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக. எலியை கட்டுப்படுத்த வீட்டில் வைத்த எலி மருந்து 2 குழந்தைகளின் உயிரை பறித்த சம்பவம் சென்னையில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.